The Chennai Silks in Christmas மற்றும் New Year sale. Let the celebrations begin. எங்களோட வாழ்வாதாரமே போச்சு. அடிச்சு உட்கார வச்சது போல இருக்கு. 1992 பயத்தை காமிச்சிட்டு இந்த மழை. மிரண்டு போன கடை வியாபாரிகள் மீண்டு வருமா தென் மாவட்டங்கள்? தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் உருவான வளிமண்டல சுழற்சியின் காரணமாக டிசம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதியில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்தது. அதன் காரணமாக அரசு சார்பில் தென் மாவட்டங்களில் பொதுமக்களுக்கு அபாய குறுஞ்செய்திகள் அனுப்பி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து 2 நாட்களில் 90 சென்டிமீட்டருக்கு மேல் பெய்த மழை தென் மாவட்டங்களையே புரட்டி போட்டது. தொடர் மழையின் காரணமாக பாபநாசம் சேர்வலாறு அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்தது. அதன் காரணமாக தாமிரபரணி ஆறு, கோதையாறு, குழித்துறை ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கினால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஏரலில் இருந்து குறும்பூரை இணைக்கும் ஏரல் பெரிய பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக பல கிராமங்கள் நீரில் மூழ்கியது. உடனே தொடர்ந்து மீட்பு பணிகளில் பேரிடர் மீட்பு குழுவினர் களம் கண்டனர். தொடர் கனமழையால் திருச்செந்தூர் ரோடு, எம்ஜிஆர் நகர், நெல்லை டவுன், பெரிய தெரு ஆகிய பகுதியில் மழைநீர் புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் நெல்லை சந்திப்பு, பஸ் நிலைய சுற்றுப்புற சாலைகள், புதிய பஸ் நிலையம், மார்க்கெட் பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் சாலைகளில் சென்ற பேருந்துகள் அனைத்தும் ஊர்ந்தே சென்றன. அதுபோன்று நெல்லை டவுனின் புகழ்பெற்ற இரட்டைப்பிள்ளையார் கோவில் உள்ளேயும் வெள்ளம் சூழ்ந்தது. தொடர் மழையினால் குற்றாலம் நகரின் மெயினருவி, 5 அருவிகளில் வெள்ளம் ஏற்பட்டது. அதனால் குற்றாலம் டவுன்ஷிப் ஏரியா முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்தது. எப்போதும் மழை காலங்களில் வறட்சியாக காட்சியளிக்கும் சாத்தான் குளத்தையும் இந்த தொடர் மழை விட்டு வைக்கவில்லை. அங்கேயும் வெள்ளம் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. மேலும் தொடர் மழையினால் தென் மாவட்ட பகுதிகளில் தொலைத்தொடர்பு இணைப்பு முழுவதும் துண்டிக்கப்பட்டது. அதன் காரணமாக பொதுமக்கள் உதவி கேட்க கூட தொடர்பு கொள்ள முடியாமல் தவித்தனர். இந்த நிலையில் வெள்ள நீர் மெல்ல மெல்ல வடிய தொடங்கி இருக்கிறது. பொதுமக்களும் தங்களின் அன்றாட பணிக்கு திரும்ப ஆரம்பித்துள்ளனர். அந்த வகையில் மார்க்கெட்டில் இருக்கும் கடைகளை வியாபாரிகள் சிலர் திறந்து சேதமடைந்த பொருட்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். அவர்களின் வியாபாரம் எந்த நிலையில் இருக்கிறது, இந்த வெள்ளத்தில் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற கேள்விகளை முன்வைத்து களத்தில் வியாபாரிகளை சந்தித்திருந்தோம். அந்த வகையில் நோட்டு புத்தக கடை வியாபாரி மணிகண்டன் நம்மிடம் பேசினார். என்னோட சர்வீஸ்ல இப்படி ஒரு வெள்ளத்தை பார்த்ததே இல்லை. இப்போதான் கடன் வாங்கி கடையை தனியாக ஆரம்பிச்சிருந்தோம். இந்த மழை அப்படியே அடித்து கீழே உட்கார வச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி 1992ஆம் ஆண்டு இது மாதிரி ஒரு வெள்ளம் தென் மாவட்டங்களில் வந்ததா சொல்கிறாங்க. ஆனால் அதை விட பல மடங்கு பாதிப்புகளை இந்த 2 நாள் மழை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பாதிப்புக்கு முக்கிய காரணமே 24 மணி நேரம் தண்ணீர் கடையில் தேங்கி இருந்தது தான். இதனால் எனக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் நஷ்டம். எங்களோட வாழ்வாதாரமே போயிடுச்சு என வெள்ளத்தில் நனைந்து போன பொருட்களை உலர்த்தி கொண்டே பேசினார். அதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த துணிக்கடை வியாபாரி பேசுகையில், தீபாவளி முடிச்சுட்டு கிறிஸ்மஸ் பொங்கலுக்கு வியாபாரம் செய்ய சரக்கு வாங்கி வச்சிருந்தேன், எல்லாமே இந்த வெள்ளத்தில் போயிடுச்சு என பேசினார். அடுத்து என்ன செய்வதென்றே தெரியாமல் இருப்பதாகவும் அரசு இதற்கெல்லாம் நிவாரணம் வழங்க வேண்டும் என அப்பகுதி வியாபாரிகள் கோரிக்கை வைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.